வணக்கம் நண்பர்களே, இன்று தமிழ் சினிமாவில் வெளியாகி இருக்கும் இதய முரளி படத்தை பற்றி பேசலாம். ஒருதலை காதல நமக்கு வருவது முரளி நடித்த இதயம் திரைப்படம் தான். ஆமா, சொல்ல முடியாத காதலின் வழியை அந்த படம் அழகாக சொன்னது. இப்போ அதே உணர்வை மீண்டும் ஒரு முயற்சியாக முரளியின் மகன் அதர்வன் எடுத்திருக்கும் படம் தான் இதய முரளி. வாழ்க்கையின் ஒவ்வொரு பருவத்திலும் அவருக்கு காதல் மலர்கிறது. ஆனால் அந்த காதலை சொல்ல முடியாமல் தவிப்பதே படத்தின் முக்கிய கரு. முதலில் பள்ளியில் தனது ஆசிரியை கீதா மீது ஒரு ஈர்ப்பு, அதன் பிறகு டியூஷனில் சந்திக்கும் சாம் மீது காதல். ஆனால் ஒரு எதிர்பாராத திருப்பத்தால் அந்த காதலும் தோல்வியடைகிறது. அதற்கு பிறகு கல்லூரியில மருத்துவ மாணவி அமுதாவை சந்திக்கிறார். ஒரு தனது காதலை வெளிப்படுத்துகிறார். காதல் வெற்றி பெறுகிறார் என்பதுதான் படத்தின் மீதி. உங்களை இங்கே பாக்குறேன் நினைக்கவில்லை. அமுதா, உன்னிடம் ஒன்று சொல்ல வேண்டும். உன்னை நேசிக்கிறேன். இந்த படம் முழுக்க முழுக்க காதலை விட சொல்லப்படாத உணர்வுகளின் வலியை பேசுகிறது. அதர்வாவின் நடிப்பு இயல்பாக இருக்கிறது. உணர்ச்சி காட்சிகள் நல்ல முயற்சி தெரிகிறது. பழைய இதயம் படத்தை நினைவூட்டும் சில தருணங்கள் இருந்தாலும் இந்த படம் தனக்கென்று ஒரு பாதையில் பயணிக்க முயற்சிக்கிறது. மெதுவான காதல் கதைகள் பிடிக்கும் ரசிகர்களுக்கு இந்த படம் ஒரு நல்ல அனுபவமாக இருக்கலாம். குறிப்பாக கல்லூரி நாட்களையும் சொல்ல முடியாத காதலையும் நினைவுபடுத்தும். நீங்கள் இந்த படத்தை பார்த்திருந்தால் உங்கள் கருத்து என்ன? பழைய இதயம் உங்களுக்கு பிடித்ததா அல்லது இதயம் முரளி பிடித்ததா? உங்கள் கருத்தை கமெண்டில் பதிவு செய்யுங்கள். அடுத்த சினிமா அப்டேட்ல மீண்டும் சந்திப்போம். நன்றி.